இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பேதுரு அன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு பெரிய துப்பட்டி இறங்கி வந்தது, ஒரு பெரிய கூடி இறங்கி வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. நான் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வானம் திறக்கப்பட போகிறது. பரத்திலிருந்து சில நன்மைகள் உங்க வீட்டிற்குள்ளே இறங்கி வரப்போகிறது, உங்க சரீரத்துக்குள்ளே இறங்கி வரப்போகிறது. எந்த தோல்வியில, எந்த ஏமாற்றத்தில், எந்த அக்னியில இருக்கிறீர்களோ அந்த அக்னிக்குள்ளாய் பரலோகத்தில் இருந்து சில நன்மைகள் இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரத்திலிருந்து ஒரு உத்தரவு வரல அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் சில உத்தரவு பரத்திலிருந்து வரப்போகிறது. உங்க பிள்ளையை குறித்த சில உத்தரவு பரத்திலிருந்து வரப்போகிறது. உங்க கணவனுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க கணவருக்குரிய சில உத்தரவு பரத்திலிருந்து வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, பரத்திலிருந்து ஞானம் இறங்கி வருகிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, படிக்கிறவங்க இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? அல்லது உங்க பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளில் பரத்திலிருந்து சில ஞானம் இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம்